ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் வரன். ஸோ இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள சமணர் மலைக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது சமணர் மலையில் இன்னும் உச்சி நாங்கள் போகல. நாங்கள் ஆல்ரெடி சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பாதி தூரம் வந்துவிட்டோம். சன்ரைஸ் வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். சன் ஆல்ரெடி மேலே வந்துடுச்சு, கண்ணு கூசுது. நம்ம எங்கெங்கேயோ போய் சன்ரைஸ் பார்த்துருப்போம், பட் மதுரைக்குள்ளேயே ஒரு சூப்பர் பிளேஸ் சன் ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ்னால் இதுதான். எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் காலைல 6 மணிக்கே ஏறி வந்துவிட்டோம். பாதி தூரம் ஏறி வந்துவிட்டோம், இன்னும் போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சமணர் மலைக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அதுபோக வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தம்பிங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஜகமே தந்திரம் படத்தில் வந்து தனுஷ் உட்காந்துட்டு இங்கிலாந்துக்கு லண்டனா இங்கேயோ போகிறதுக்கு பிளான் பண்ண ஒரு மீட்டிங் போடுவாங்க தெரியுமா, அந்த மீட்டிங் பிளேஸ் வந்து இந்த இடம் தான். இங்கே தான் அந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இந்த மலையில் என்னென்ன படம் எடுத்தாங்க, அப்புறம் இந்த மலையோட வரலாறு என்ன, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வியூ வந்து பார்த்திங்கன்னா யானைமலை தெரியுதா, யானைமலைக்கு மேலே கரெக்டாக வந்து சன் ரைஸ் ஆகிருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இது இடும்பன் மலை, இதுதான் திருப்பரங்குன்ற மலை. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட பாதி மலை ஏறி வந்தாச்சு, இன்னும் உச்சிக்கு போகணும். உச்சியில் வந்து ஒரு கம்பம் இருக்குது, விளக்கு கம்பம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் அதுதான் டாப்பு, அந்த டாப்புக்கு போகணும். அந்த டாப்புக்கு போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இந்த சமணர் மலையோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சமணர் மலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இது சமணர் மலைன்னு சொல்கிறாங்கன்ற காரணத்தை சொல்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த சைடு பாருங்கள், நாகமலை, இதுதான் நாகமலை. ஊர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இன்னும் கீழெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, கப்புள்ஸ்லாம் வந்துருக்குறாங்க காலங்காலத்திலே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. நாங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு வந்துட்டோம். ஸோ சமணர் மலையோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை வந்து சமணர் மலைன்னு சொல்கிறாங்க, இங்கே சமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன், அதாவது பிசி ஏசி கிடையாது, ஏடி. ஆக்சுவலி நம்ம வந்து பிசி ஏசின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போயும் பிசி ஏசின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, அதாவது பிசி அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்ட், ஏடி அப்படின்னா அன்னா டொமினி அப்படின்னா ஆஃப்டர் டெத்து கிடையாது. அதுதான் தப்பு. எல்லாருமே வந்து ஏடினா ஆஃப்டர் டெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. சில பேர் ஏசின்னு போட்டுக்கிறானுங்க, ஏசின்னா ஆஃப்டர் கிறிஸ்ட் அப்படின்னு. அப்படி கிடையாது, ஏடி அன்னா டொமினி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து லாட்டின் வேர்டில் வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் ஏடின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெத்துன்றது தவறான வார்த்தை, அது அப்படி சொல்லக்கூடாது. ஏடின்றது அன்னா டொமினி. ஆனால் இப்போவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க ரூல் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, ஏடிபிசினே சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நடைமுறையில் வந்து என்ன இருக்குன்னா, சிஇ பிசிஇ அப்படி தான் இருக்குது. காமன் எரா பிஃபோர் காமன் எரா அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து கிறிஸ்துவ சம்மந்தப்பட்டதை குறிக்கிற மாதிரி இருக்குது. புக்கிலலாம் போடும்போது, ஸ்கூல் புக்கில் அந்த மாதிரி போடும்போது அப்படி ஒரு மதத்தை சார்ந்து நம்ம போடக்கூடாது அப்படின்றதுக்காக பிசி பிசிஇ சிஇ அப்படின்னு மாற்றிட்டாங்க. பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் காமன் எரான்றது பிசி, காமன் எரான்றது ஏடி, அப்படி மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கிலலாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸ்கூல் புக்கிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம சமணர் மலையை பற்றி, அதோட வரலாறை பற்றி பேசலாம். அதாவது 7ஆம் நூற்றாண்டு பாண்டிய மன்னன் தான் வந்து மதுரை ஆட்சி செஞ்சு வந்தார். ஸோ அந்த பீரியடில் வந்து மதுரை ஆட்சி செஞ்ச பாண்டியன் மன்னனோட பேர் வந்து கூன் பாண்டியன். அவரோட மனைவி பெயர் வந்து மங்கையகரசி. அப்போ வந்து பாண்டிய மன்னன் வந்து சைவ மதத்தை பின்பற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜெயினிசத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டார். ஜெயினிசம்ன்றதோட தமிழர் தான் சமணர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து சமணர் மதத்தை வந்து பின்பற்றி வந்தார். ஆனால் அவரோட மனைவி வந்து வழக்கம் போல் வந்து சைவ மதத்தை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க.
ஸோ அவங்க ஒரு நாள் வந்து நம்ம ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் நம்ம மதுரைக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வைட் பண்ணப்போ அவர் வந்திருந்தார். ஸோ அவர் வந்திருந்தப்போ என்ன பண்ணாங்க, சமணர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் தங்கியிருந்த வீட்டை வந்து தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. அப்போவே மத சண்டை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு போல். அப்போ வந்து தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம சம்பந்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வர மாதிரி ஒரு சாபம் விட்டார். அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. அந்த காய்ச்சலை வந்து நம்ம சமணர்னால சரி பண்ண முடியல. அதனால் வந்து மங்கையர்க்கரசி நீங்களே சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து சரி பண்ணி விட்டார் அந்த காய்ச்சலை. ஸோ அதில் தான் வந்து சமணர்களுக்கும் நம்ம சைவத்துக்கும் ஒரு போட்டி உருவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாண்டிய மன்னன் வேற குணப்படுத்தினதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு 2 டிபேட் நடந்துச்சு. அந்த டிபேட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வாதம் வச்சாங்க. நெருப்புல வந்து தங்களோட அனல் வாதம் ஒன்று, அப்புறம் புனல் வாதம் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 வாதம் வச்சாங்க. அந்த 2 வாதத்துலேயுமே நம்ம சைவ மதத்தை சேர்ந்த சம்பந்தர் வந்து ஜெயிச்சிட்டார். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வாதத்தில் ஜெயிச்சப்ப அவங்க வாங்க இன்னொரு வாதம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2வது வாதம் வச்சதா சொல்கிறாங்க. அந்த 2வது வாதத்தில் தோத்தாங்கன்னா இருக்கிறதுலே கொடுமையான தண்டனையான கழுவேற்றம் தண்டனை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்களாவே வாண்டடாக சவால் விட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சமணர்ஸ் வந்து சவால் விட்டாங்க. ஆனால் 2வது புனல் வாதத்துலேயும் அவங்க தோத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் பாண்டிய மன்னர் வந்து நீங்கள் வந்து சைவத்துக்கு கன்வெர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னார். கன்வெர்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கழுவேற்றம் படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். கழுவேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு தண்டனை. எப்படி நம்ம அந்நியன் படத்தில் கபீம் குபாம் அந்த மாதிரிலாம் வருதோ அந்த மாதிரி கழுவேற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை. நீங்கள் இப்போயுமே போய் பார்த்தீங்கன்னா கழுவேற்றம் பற்றி நிறையா இருக்கும். ஸோ கழுவேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கழுவ மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை வந்து நல்லா செதுக்கி ஊசியாக கூர்மையாக வந்து செஞ்சு வச்சுருவாங்க. செஞ்சு வச்சதுக்கப்புறம் ஆசன வாயு வழியாக வந்து உட்கார வச்சுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வாய் வழியாக வெளியே வரும், இல்லைன்னா உடம்புலேருந்து ஏதோ ஒரு வெளியில் வந்து வெளியே வரும். பறவைகள்லாம் கொத்தி அந்த உடம்பை வந்து தின்னும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனையை வந்து பாண்டிய மன்னன் வந்து அந்த சமணர் கன்வெர்ட் ஆக மறுத்த சமணர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த தண்டனை தான் அது கிட்டத்தட்ட 8000 சமணர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. வியூ சூப்பராக இருக்குது. இங்கே இருந்து காலையில் காத்தால சன்ரைஸ் பார்த்துட்டு காற்று செம்மையாக அடிக்குது. நான் பேசுகிறது சரியாக கேட்குதான்னு தெரியல, கேட்கும் நம்புகிறேன். ஸோ வந்து 8000 பேருக்கு வந்து அந்த தண்டனை வந்து பாண்டிய மன்னன் கொடுத்தாரு அப்படின்றத பெரிய புராணம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 8000 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. 8000 அப்படிங்கிறது 8000 பேரை குறிக்கிறதா, இல்லை 8000 அப்படிங்கிற ஊரில் உள்ள சமணர் குழுமத்தை குறிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் எல்லாமே நம்பப்படுறது 8000 பேருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டாங்க, ரொம்ப கொடூரமான தண்டனை அப்படின்னு சொல்லி வரலாறுல சொல்லப்படுறாங்க. அப்படி அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சு வந்த சமணர்கள் வந்து இந்த மலையில் தான் அடைக்கலமாக இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க, இங்கே தான் வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க இங்கே தமிழில் வளர்த்துருக்காங்க. அவங்களோட கல்வெட்டுகள்லாம் கீழே இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் காலையிலே வந்து சன்ரைஸ் அருமையாக பார்த்துட்டு இந்த மலையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் உச்சி மலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பம் இருக்கும். இதுதான் விளக்கு கம்பம். இந்த கம்பம், இதை பார்க்க தான் அவ்வளோ தூரம் வந்தோம். இங்கேருந்து மதுரை சிட்டியை பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. விழுப்புரம்ன்ற மலை, இங்கே ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க, இன்னமும் எழுதியிருக்கிறாங்க.
வியூ இங்கேருந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே கல்வெட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் பாதம். இதெல்லாம் வந்து வரலாறு ஆக்சுவலி. மீனாட்சி கோபுரம் தெரியுதா? இங்கே சன் ரேஸ் இருக்கிறதுனால வீடியோஸில் உங்களுக்கு கரெக்டாக தெரில, பட் நேக்கடையில் வந்து பார்க்கும்போது சூப்பராகவே தெரியுது. காலங்காத்தால் 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். நாங்கள் 5:30 வந்தோம். 5:30 வந்து உட்காந்து சன்ரைஸ் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் சன்ரைஸ் பார்க்குறோம். ஆனால் இங்கே மதுரைக்குள்ளேயே ஒரு அருமையான இடம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. சிட்டி நாகமலை புதுக்கோட்டை எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு இங்கே வந்து தீபம் பொருத்துவாங்க. நேற்று ஆடி 18, ஸோ அதுக்கு பொருத்திருப்பாங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை, நீட்டாக இன்றைக்கி வந்துருக்கோம். இங்கேருந்து செம்மையாக காத்தடிக்குது, சூப்பராக இருக்குது வியூ. கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்க்கணும் அந்த இடத்த. ஏன்னா இங்கேருந்து யாரோ ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. இங்கே வந்து நிறையா ஜெயினிசம், அதாவது சமணர் ஜெயினிசம் பீப்புள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க இந்த இடத்த. ஸோ நாம் மதுரையிலே இருக்கிறோம், மதுரைக்குள்ளே இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இந்த மாதிரி இதை வந்து இப்போ ரீசெண்டாக சுற்றுலாத்தலமாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த மலை ஏறி வர்றதுக்கு பாதி படி இருக்குது. பாதி படிக்கு மேலே ஏதாவது இப்போ நான் இறங்கும்போது காமிக்கிறேன். நான் நம்ம மேலே ஏறி வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு ஏறி வந்தேன். அதனால் அங்கே லைட் இல்லாதனால நான் எடுக்கலை. இப்போ கீழே போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். சமணரோட கல்வெட்டுகள், படிகள், அப்புறம் கீழே இருக்கிற தெப்பம். அந்த தெப்பத்தில் பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும், அதெல்லாம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒரு சின்ன பையன் வேறு ஏறி வந்துருக்குறான் காலையில் பாருங்கள், 5 மணிக்கு அழகாக வந்திருக்குறான். ஏதோ ட்ரெக்கிங் போகிற மாதிரி. ஆனால் இங்கே நிறைய பேர் காலைல ஜாகிங் போகிறதுக்கு, வார்ம் அப் பண்ணுறதுக்குலாம் காலைல எழுந்துச்சு வந்துட்டாங்க. நிறைய பேர் வராங்க. கார்த்திகை அன்னைக்கு வந்தோம்னா செம்மையாக இருக்கும். ஈவினிங் வந்தீங்கன்னா, நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம். ஈவினிங் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா கீழே இருக்க தெப்பத்தில் தான் குழந்தைங்களுக்குலாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவன் எவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். SBOI ஸ்கூல் அதான் நினைக்கிறேன், அங்கே இருக்கு பாருங்க. தெரியுது உங்களுக்கு வீடியோவில்? வீடியோவில் பார்க்குறத விட நேக்கடையில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சரியான வியூங்க நாகமலை. ஸோ உங்களுக்கு நான் இப்போது சமணர் மலையோட ஹிஸ்ட்ரி சொன்னேன். அது எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. அதில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா மன்னித்துக்கொள்ளவும். அதுபோக அது ஏதாவது கிளாரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள். அது இது இல்லை அது அப்படின்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது அதான் வரலாறு. கழுவேற்றம் ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்து அவங்கெல்லாம் இங்கே வந்து வாழ்ந்துருக்குறாங்க. இதை வந்து இப்போ சுற்றுலாத்தலமாக அறிவித்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு முறையை வந்து நெறிப்படுத்தலாம். ஏன்னா சுற்றுலாத்தலமாக அமைச்சிட்டாங்க இல்லையா. நிறைய பேர் இப்போவே நிறைய பேர் வராங்க. இப்போ பார்த்தீங்க சின்ன பசங்களாம் காலைல வந்தாங்க, நிறைய பேர் வராங்க. இங்கே இருந்தோம்னா இங்கே செம்மையாக இருக்குது வியூ. இங்கேருந்து இந்த சமணர் ஹில்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாகமலை பக்கத்தில் கீழக்குடி விளக்கில் சைடில் உள்ளே வந்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துடும். இந்த மலை வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நீளம். நம்ம வந்து இப்போ இந்த 3 கிலோமீட்டர் கடந்து உச்சியில் நிற்கிறோம். நிறைய பேர் ட்ரெக்கிங்காக வராங்க. லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி புல்லூத்து வீடியோ நாகமலை புதுக்கோட்டையில் போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதை தொடர்ந்து நாகமலை புதுக்கோட்டையின் இன்னொரு சிறப்புனா இந்த சமணர் மலை. இந்த சமணர் மலை வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க பதுங்கியிருந்தாங்க. திருப்பரங்குன்றம், இது கீழக்குயில், இப்போ இருக்கிறது கீழக்குயில்குடி, மேலே கோயில்குடி, திருப்பரங்குன்றம், அப்புறம் 8 இடம் மேலே சொன்னாங்க. அது 8 இடம்ன்றது எனக்கு சரியாக தெரில. திருப்பரங்குன்றம் ஒன்று, யானைமலைன்னு நினைக்கிறேன், கீழக்குயில்குடி, மேலே கோயில்குடி. அப்புறம் மற்ற இடங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்னடா அந்த மலையை விலைக்கு வாங்க போகிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பயங்கரமான டிஸ்கஷனு. பாதி தூரம் இறங்கி வந்துட்டேன். பாதி தூரம் கூட இல்லை, காவாசி தான் இறங்கி வந்திருக்கேன். அங்கே தெரியுது பாருங்க, அந்த விளக்கு கிட்ட தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து இறங்கி வந்துருக்குறோம் இவ்வளோ தூரம். ஸோ இன்னும் அங்கே போகணும், அங்கேருந்து இன்னும் கீழே இறங்கணும்.
ஸோ மொத்தமாக முன்னாடியே சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் இந்த மலையோட நீளம். இப்போ இறங்குறேன், கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன். பசிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா போனோன்னே நல்லா எழுது கட்டணும். கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி காமிக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், காலங்காத்தால் எவ்வளோ பேர் வந்து ஃபேமிலியாக வந்து உட்காந்துருக்காங்க தெரியுது உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறையா படம் எடுத்தாங்கன்னு சொன்னேன். மேலே அந்த டாப்பில் தான் வந்து ஜெகமே தந்திரம் தனுஷ் உட்காந்து அங்கே தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க லண்டன் போகிறதுக்கு. அந்த ஷூட்டிங் இங்கே தான் நடந்துச்சு. நிறையா படம் எடுத்தாங்க. இந்த தெரியுது பாருங்கள், ஒரு தெப்பம் தெரியுதா, தாமரை குள தெப்பம், அங்கே நிறையா படம் எடுத்தாங்க. கீழே இருக்கிற ஐயனார் கோயிலில் தான் ரக்கிட்ட சாங் ஃபுல்லாக அந்த கோயிலில் தான் எடுத்தாங்க. அந்த ஆலமரம்லாம் கீழே நிறையா இருக்கும். அந்த ஆலமரத்தில் தான் ஜில்லாவோட பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து ஒன்று நடக்கும் இல்லையா, அந்த சீன் எடுத்தாங்க. மோகன்லால் விஜய் வந்து சின்ன வயசாக இருக்கிற போது ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீன் எடுத்தாங்க. கருப்புசாமி குத்தகைக்காரர் படம் எடுத்தாங்க. சூரரை போட்டில் வந்து இந்த தாமரை குளத்துலேருந்து காளி வெங்கட் வந்து ஒரு தாமரையை பிச்சு கொடுப்பார், அது இந்த இடம்தான். அப்புறம் வேற என்ன படம், தூங்கா நகரம் இங்கே தான் எடுத்தாங்க. அஞ்சலியும் அவன் பேர் விமல், 2 பேரும் இந்த இதில் தான் பேசுவாங்க. ஜிகர்தண்டாவில் சித்தார்த்தும் லக்ஷ்மி மேனனும் இந்த மலையில் தான் நடந்து போவாங்க. அவரும் இங்கே தான் தாமரை பிச்சு கொடுப்பாரு. இங்கே ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் கல்வெட்டு இருக்குது. சமணர் மதத்தை சேர்ந்த ஜெயினிசம் மகாவீர் அப்படின்றவர், அவங்களோட கல்வெட்டுகள் இங்கே தான். மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும். இதுலேருந்து தண்ணி கொட்டும் இல்லையா, அது வந்து இவங்க மேலே அப்படியே அந்த ஆர்க்கு மாதிரி போகிறது வந்து நல்லாயிருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் ஒருக்கா பாருங்கள். ஏதோ எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த எழுத்துக்கள்லாம் நமக்கு புரியாது. தெரியுதா உங்களுக்கு எழுத்துக்கலாம்? சைடில் ஒரு குகை ஒன்று இருக்குது. அங்கே வந்து 18 கல் படுக்கைகள் இருக்குது, ஸ்டோன் பெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அங்கே தான் தூங்குனாங்க, அந்த குகைக்குள்ளே தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்படி அந்த குகை அந்த சைடில் இருக்குது. கீழே இறங்கி போய் அந்த வழியாக போனோம். இது வந்து இந்த மலை உச்சியில் இருக்கிற கல்வெட்டு, பேச்சு பள்ளம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்குள்ளே இருந்தாலும் மதுரை பக்கம் வந்தாலும் இந்த மலைக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. திருப்பரங்குன்றம் மலை இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி சொல்லுவேன், வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். பட் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். இங்கே எவ்வளோ பேர் காலங்காலத்தில் ஃபேமிலியாக வந்து அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பர்த்டே கொண்டாடுறாங்களா காலங்காத்தால, ஆகா வேற மாதிரி. கீழே இருக்கிற தப்பதி தான் படி. ஆக்சுவலாக இங்கே படி இல்லை. நீங்கள் இந்த சப்போர்ட் இதெல்லாம் பராமரிக்கலாம் கொஞ்சம், ஏன்னா இது சுற்றுலாத்தலமாக அறிவிச்சனால இதெல்லாம் கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இது கீழே போனோம்னா படி இருக்கும், இதில் படி இல்லை. இது வந்து கொஞ்சம் சறுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலையில் வரலாம், ஈவினிங் வரலாம். மதியானம்லாம் வந்தீங்கன்னா வெயில் சுட்டரிக்கும், அப்போ கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஏர்லி மார்னிங் வர்றது நல்லது, அப்புறம் ஈவினிங் வர்றது நல்லது. இங்கேருந்து படி இருக்குது. ஸோ மேலே வரப்போ அங்கங்கே படி இருக்கும். அதுக்கு மேலே படி இல்லை, நம்மளாக தான் ஏறி போகணும். ஆனால் ஏறிடலாம். இந்த பாட்டு ரக்கிட்ட இந்த பாட்டு ஃபுல்லாக அந்த ஐயனார் கோயிலில் எடுத்துருக்காங்க. கருப்பசாமி குத்தகைக்காரர்னு ஒரு படம் வந்துச்சு, கரண் நடிச்சிருப்பாரு, கரண் மீனாட்சி. அந்த படத்தில் ஒரு வில்லுப்பாட்டு ஒன்று வரும், அந்த வில்லுப்பாட்டும் இங்கே தான் எடுத்தாங்க. நிறையா படம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அந்த ஜில்லா சொன்னேன் இல்லையா, ஜில்லா ஆலமர பஞ்சாயத்து, அதெல்லாம் இங்கே தான். இந்த விஜய் டிவியில் ஒரு பஞ்சாயத்து தான் நடக்கும் இல்லையா, ஷோலாம், அதெல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மலையில் வந்து நிறையா ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க.
நல்ல ஸ்பாட் ஆக்சுவலி. கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். பெரிய பெரிய மீன் இருக்கும், அதெல்லாம் காணா. காலையில் வந்தப்போ இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. இங்கே குட்டி குட்டி மீன் தெரியுது அவங்களுக்கு வீடியோவில், நேக்கடையில் நல்லாவே தெரியுது, வீடியோவில் அந்தளவுக்கு குட்டி குட்டி மீன். எப்போ எவ்வளோ இருக்குது, பெருசு இருந்துச்சுங்க நிறைய, அதை காணோம். இல்லை பெரிய பெரிய மீனாக இருக்கும். விடிய காலையில் ஒரு ஷார்ட் எடுத்து அதை வேணால் போடுறேன். அதில் அங்கே ஒரு பெரிய மீன் இருக்குது. நீங்கள் இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மீனெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்களே குழந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்ன மீன் எவ்வளோ இருக்குன்றது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு பெரிய மீன் இருக்கான், அந்த இடத்துல தான் இருக்கான் பெரிய மீன். 2 மீன் இருக்காங்க ஆக்சுவலி. எனக்கு இங்கே நேக்கடையில் நல்லாவே தெரியுது. பட் ஆனால் சூரிய வெளிச்சம் தண்ணியில் படுறதுனால கேமராவில் அந்த அளவுக்கு கேப்சர் ஆக மாட்டேங்குது. என்னதான் நம்ம பயங்கரமான காஸ்ட்லி ஃபோன் வாங்கினாலும் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி லைட்டிங் ஆக இங்கே ஒன்று இருக்கான் பாரு. ஆக இங்கே இருக்கான், எவ்வளோ பெருசு. கரெக்டாக சூரிய வெளிச்சம் நல்லா மறைச்சிக்கிச்சு. ஓ எவ்வளோ பெருசு. இங்கே வரேன் பாரு, நம்ம வீடியோக்காகவே வரேன்டா. ஆகா எவ்வளோ பெருசு. புளுக் புளுக்குன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் உள்ள. நிறையா இருக்கு, இங்கே 1, அங்கே 2, 3, 4, 5, 6 பெருசு இருக்கு. இந்த அங்கே ஒன்று இருக்கான் 7, 2, அங்கே 2 இருக்கு. பொறி போட்டுன்னு வரும். அந்த பெருசுலாம் பொறிக்கணுமா? இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, பெருசு தெரியுதா? ஆகா பொறிச்சு. ரெண்டு இருக்கு. அங்கே 2 இருக்கு. ஆக்சுவலாக அந்த சூரிய வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. இங்கே இந்த கருப்பு மீன் சாப்பிடுது பாருங்க. அங்கே வர அழகா இருக்கு. அண்ணே அங்கே போட்டு பண்ணி தூக்கி போடு. அது இப்போதான் கண்டுபிடிச்சு வருது பொரிய. எவ்வளோ மீன் இருக்கு. திருப்பரங்குன்றத்துலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு மீன். எப்படி திறந்து சாப்பிடுது பாருங்க. பிளாக் கலர் ஃபிஷ் தெரியுதா உங்களுக்கு? ஒயிட் கலர் நல்லா தெரியுது. இதே சைஸ்க்கு பிளாக் கலர் பெருசா இருக்கு. எப்படி வாயை திறந்து ஒரு வழியாக ஏறி இறங்கியாச்சு.
ஸோ இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஏறணும் ஆரம்பித்தோம் பயணத்தை. விடிய காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம். மணி இப்போ கிட்டத்தட்ட 8 மணி. இந்த படிக்கிட்ட இங்கேருந்து தான் சமணர் மலை. இன்னொரு ஒரு ஜெயின் ஹில் ஒன்று இருக்குன்னு பார்த்தோம்னா இல்லையா, இன்னொரு ஒரு குகை சைடில், அதுக்கு இங்கிட்டு தான் போகணும். சமணர் மலை, கீழே கோயில்குடி, ஜெயின் மோனுமெண்ட். ஸோ அந்த மலைக்கு சைடில் ஒரு குகை இருக்குது. அங்கே தான் மகாவீரோட அவரோட கல்வெட்டு இங்கே தான் இருக்கும். அதை காமிக்கிறதுக்கு தான் இப்போ வரேன். இது வந்து மலைக்கு அந்த ஐயனார் கோயிலுக்கு சைடில் ஒரு பிரிவு ஒன்று வரும். அந்த பிரிவில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படி, இதுக்குள்ளே தான் அந்த 18 ஸ்டோன் பெட்ஸ், கல் படுக்கை, சமணர் படுக்கைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறி போனோம். இங்கே படி நல்லா போட்டிருக்கிறாங்க. இந்த சமணர் மலைக்காக வீடியோக்காக 2 பேரை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறேன். பேக்கில் மைக்கு, ட்ரைபாட் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன். அதை தூக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ போனோன்னே அடி வெளுப்பானுங்க, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு. சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். டாடா பாய். இது காலையில் 5:30 மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. இதில் இந்த குளத்தில் உள்ள மீன்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஈவினிங் திருப்பியும் வந்து ஒரு 5:30 மணிக்கு வந்து அது ஒரு வீடியோ பதிவாக வந்து அது ஒரு தனி வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சம்மர் ஹில்ஸை வந்து மதுரை வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். டாடா பாய்.